இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி முறை மட்டும்தான் நல்ல ஆட்சி முறையா இருந்தாதான் உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், உங்க குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அத்தனை அத்துமீறல் நடக்குது. இந்த அத்தனை அத்துமீறல்களுக்கும் ஒரே காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா திமிரு. எல்லாமே பண்றது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியை இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சிக்காரன் இந்த ரெண்டு தப்பும் பண்றேன். இது வரைக்கும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம அரசாங்கத்துல இருந்து அதை பண்ண முடியாதுன்னு. ஆனா விஜய் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் வந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் நடந்தால் உடனடியாக தனி நீதிமன்றத்தில் வச்சு அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. உங்களுக்கு தேவையான கல்வி உதவி, மருத்துவ உதவி, வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்கிறாரு. நீங்க என்னடா இத்தனை நாள் நாங்க அந்த கட்சிக்கு தான் போட்டோம், எங்களோட ஓட்டு வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அதனால நாங்க ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போடுவோம் நீங்க நினைக்காதீங்க. ஜெயிக்கிற கட்சியே நீங்க நினைக்கிற கட்சி தான். நீங்க எந்த கட்சி ஜெயிக்க நினைச்சு உங்க ஓட்டு போடுறீங்களோ அந்த மாற்றத்துக்காக தான் அந்த ஓட்டை போடுறீங்க. அப்ப அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். முதல்ல நம்ம மாறினாதான் நம்ம ஏரியா மாறும், நம்ம நாடு மாறும். அதனால நீங்க தயவு செஞ்சு மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு உங்க பகுதியில உங்க தொகுதியில இருக்க எல்லா பிரச்சனையும் சரி செய்யணும்னா அதுக்கு உங்க வீட்டு பிள்ளைகளால தான் முடியும். உங்க வீட்டு பிள்ளைய தான் நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு 25-35 வயசு இளைஞர்கள் தான் எல்லாருமே. ஏன் இன்னைக்கு அரசியல் செய்யறதுக்காக நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு. இப்போ உங்களோட பிள்ளைகள் ஒரு ஸ்கூல்லயோ ஒரு காலேஜ்லயோ படிக்கிறாங்கன்னு